தியானத்துக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் 60 வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க சத்தப்படாம கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு சிறு பிள்ளைகள் சத்தப்படாம கொஞ்சம் அமைதியாக பெற்றோர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கத்தனை வாசிக்கிறதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் 60 வாசிக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்துக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தின் ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து கற்றுத்தரும்படியாக என ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு சிறு பிள்ளை போல கர்த்தாவே உடைய பாதப்படியில் அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, என்ன விதமான ஆண்டவரே நாங்கள் மறுப்பும் இல்லாமல் வேத வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய உடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே. 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை விடப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அங்க திரும்பவுமாக 2ஆம் வருகை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நேற்றைய தினத்தில் போதுமான அளவுக்கு வருகை குறித்த செய்தியை நம் போதகர் உத்தின் மனோகர் அவர்கள் மூலமாக நாம் கேட்டோம். ஆகவே அதை விட்டுட்டு மீத மற்ற பகுதிகளை குறித்து இந்த நாளில் மேலோட்டமாக தான் நாம் பார்க்க முடியும், டீட்டெயிலாக பார்க்க நமக்கு நேரம் இல்லை. முதலாவதாக நடைமுறையிலே இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணமாக இருக்கிறது, அது எதன் அடிப்படையில
நாம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவங்களுடைய நடைமுறை பிரச்சனையை குறித்து அவர்களுக்கு பேசுகிறார். அங்க 10ஆம் வசனம் முதல் கொண்டு 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் வாசிக்கலாம். 10லிருந்து 12 வரைக்கும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். வேலை நிச்சயமாக மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் உழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய, கடவுள் மனிதனை சரீர ரீதியாக அவர் படைத்த போது அந்த சரீரம் எவ்விதமாக இயங்க வேண்டும் என்பதை குறித்து கடவுள் அவர் திட்டமிடுகிறார். ஆகவே அந்த சரீரம் சரியாக இயங்க வேண்டுமானால் சில அடிப்படை காரியங்களை அது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தயாரிக்கிற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு இயந்திரமாக இருக்கட்டும், அதை இயங்குவதற்காக ஒரு சரியான முறையில் அதை இயங்குவதற்கு தேவையான சில அடிப்படை உண்மைகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு டெய்லரிங் மிஷின் நல்லா ஓட வேண்டுமானால் அதுக்கு அவ்வப்போது அதை என்ன செய்யணும், தூசியை தொடங்கணும், அதுக்கு ஆயில் போடணும். சோ அவ்விதமாக மனிதனை படைத்த கடவுள் வேலை பாவம் அல்ல, வேலை அது ஒரு தீமை கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் உலகம் படைக்கப்பட்ட மாத்திரத்திலே ஆதாம் ஏவாளை உருவாக்கின ஆண்டவர் அவளுக்கு என்ற ஒரு பிரத்யேக வேலையை அவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை புதிதாக பவுல் கொடுக்கவில்லை. ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்திலேயே அந்த வேலை மனிதன் உழைக்க வேண்டும் என்ற காரியம் அங்கு ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நவீன உலகம் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை அது அதனுடைய மாற்று கருத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல ஒரு நல்லா உழைக்கிற ஒரு மனுஷனை அவர் அவர் ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்வாங்க. இன்னைக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கருங்கிறவரும் அவுடேட்டட். இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கர் எங்களுக்கு தேவையில்லை, we need a smart worker. யாருங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க்கர்? அவர் வேலை செய்யாமலே எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறாங்கிறவர் தான் ஸ்மார்ட் ஒர்க்கர். அவர் நல்லா கவனிங்க, அமிதமாக அல்ல. ஆக உழைக்க வேண்டும் என்பது மனித சரீரத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கிறது. மனித சரீரத்தினுடைய ஒரு தேவை அது உழைப்பாக இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த கட்டளையை ஆதாமுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் உழைக்கும்படியாய் மனிதனை படைத்தார். மனிதன் ஒரு உழைக்காத ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இன்று உழைக்க வேண்டும் என்பது அநேகருக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. குறிப்பாக சிறு பிள்ளைகளை நமது வீடுகளிலே நாம் வளர்க்கும் போது அவர்களை வேலை செய்து பழக்குவிக்க வேண்டும். இந்த நாட்கள்ல அவிதமாக தவறும் போது அநேக நேரத்தில் பிள்ளைகளை நம்ம செல்லம் கொடுத்து அவங்களுடைய வேலையை, அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நாமே செய்து பழக்கி வைக்கிற காரணத்தினால பிள்ளைகள் சோம்பேறிகளாக மாறுகிறார்கள். பிள்ளைகள் உழைக்க மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆக பிள்ளைகள் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் பிள்ளைகளை சிறு வயது முதல் கொண்டே அவர்களை உழைக்கிறவர்களாக நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். இந்த அநேக வயதான மனிதர்கள், வயதான பெற்றோர் அநேகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கூட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பெற்றோரை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நிச்சயமாக உடல் உழைப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. ஒருபோதும் அதை நம்ம என்ன செய்ய தவிர்க்க முடியாதது. நம்முடைய சரீரம் நன்றாக இயங்குவதற்கு அது தேவையாக இருக்கிறது. எப்பொழுது இந்த உழைப்பு பிரச்சனையாக மாறியது என்று சொன்னால் இதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 3:17. பின்பு ஆதாமை நோக்கி மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆமா எப்போ மனிதனுக்கு ஆதாமுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறியது, எப்போது அது வருத்தத்தோடு கூட நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், வேலை செய்ய வேண்டியிருக்கும். உன் நிலத்தின் உடனுடைய நெத்தின் வேர்வை நீ பூமியில சிந்த வேண்டியிருக்கும் என்ற காரியம் சாபமாக தான் அது பெறப்பட்டது. மனிதன் இது பாவத்துக்கு பிறகுதான் மனிதனுக்கு உழைப்பு என்பது கசப்பான ஒரு அனுபவமாக மாறியது. ஆக ஏன் இன்று உழைக்க முடியவில்லை, ஏன் நம்மால் உழைப்பதற்கு சோம்பேறிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் பாவமே காரணமாக இருக்குது. பாவத்தினாம ஆக உழைக்காதவர்கள் அவர்கள் பாவத்தினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். பாவத்திலிருந்து அவர்கள் இன்னும் அவர் விடுதலை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக கட்டளை இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் அவ்விதமான ஒரு உழைக்கிற மக்களை நாம் காண்பது அரிதாக மாறிக்கொண்டு வருகிறது. மிக வருத்தமான ஒரு காரியம். தெரியல எங்களுக்கு மற்ற பகுதிகளில் நாங்கள் சென்னையில வாழறதுனால மற்ற பகுதி குறித்த டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனா அநேக நேரத்தில் சென்னையில் இருக்கிற பெண்கள் காலையில எழுந்து தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு காஃபி டீ போட்டு விடுவது கூட கஷ்டம். காலையில பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து டீ வாங்க டீ கடைக்கு போவாங்க. உருப்படும் அந்த மாதிரி குடும்பங்க. ஆக தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமையல் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கரிசனையற்றவர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? சோம்பி உட்கார்ந்து 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 டிவி பாக்குறவங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தொலைபேசியில எனக்கு சொல்லிட்டு என்னுடைய மனைவியை கொஞ்சம் போய் பாருங்க, அவர் ரொம்ப கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் போய் பாருங்கயா, விசாரிங்க. நான் போய் பார்த்துட்டு அவருக்கு சொன்ன, உங்க மனைவி மிக மோசமான ஒரு சோம்பேறியா இருக்கிறாங்க. அதனால அவங்க சாப்பிடுறது, சமையல் செஞ்சு சாப்பிடுறதே அவங்க கஷ்டங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அநேகமா ரத்த சோகம் வியாதி வந்திருக்க போல இருக்குது. ஆகவே இந்த மாதிரி நிலைமையில இருந்தா அது கஷ்டம் தான். ஒண்ணு நீங்க இங்க வரணும், இல்லைன்னா உங்க மனைவியை நீங்க அவங்க கூட என்ன செய்யணும், நீங்க அழைத்து கொள்ளணும் அப்படின்னு அவரு சொன்னேன். மிக பரிதாபமாக அவங்க தனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாகவே நல்ல சமையல், வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, நிறைய பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்லா சமையல் செஞ்சு நல்லா சாப்பிடணும். ஆனால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க தெரியாது சரியான சோம்பேறி. ஆக அவிதமான நிலையில இன்னைக்கு மக்கள் மாறிக்கொண்டு வருகிறாங்க. ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். ஆக சோம்பேறித்தனம் அது பாவத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் எந்த ஒரு நேரத்திலும் ஒருபோதும் ஒரு நேரத்தையும் நிமிஷத்தையும் வீணாக்க நாம் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக வேலைகள் நமக்கு இல்லை என்று சொல்ல, அநேக வேலைகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலை வேலை இல்லை என்று சொல்லுகிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக சென்னை மாநகரில் இருக்கிறவங்களை வேலை இல்லைன்னு சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு வேலையும் செய்யலாம், அநேக வாய்ப்புகள், வேலை இல்லை என்றுதான் சொல்லவே முடியாது. எதை வேணா செய்யலாம். ஒரு முறை மகாபலிபுரத்துல ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் கரும்பு மென்னு துப்புறாங்களா, அது துப்புறத கரும்பு அதை உமி அந்த சக்கையை சேகரிக்கிறார். அங்கங்க துப்புறது, அதுக்கப்புறம் அந்த கரும்பு ஜூஸ் எடுத்து சக்கை போடுறாங்க, அதை எல்லாத்தையும் அவர் சேகரிக்கிறார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. எல்லாம் மெண்டு போட்ட கரும்பு சக்கைய இவர் கலெக்ட் பண்றாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, என்னன்னா அவர் சொல்றாரு, நாங்க ஒரு ஆர்ஃபன் வச்சிருக்கோம், இவங்கெல்லாம் இந்த கலெக்ட் பண்ற பிள்ளைங்க எல்லாம் ஆர்ஃபன் பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க கை வேலை செய்து சில காரியங்கள்லாம் செஞ்சு நாங்க அதை நல்ல விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு ஒரு மாலை ஒன்று எடுத்து காட்டுறாங்க. ஒரு கருப்பு துணியில அந்த கருப்பு சக்கையை பல்வேறு விதமான கடல்ல நினைச்சு அதை ஒட்ட வச்சு மிக அழகான ஒரு கருப்பு பேக்ரவுண்ட்ல ஒரு அழகான ஒரு காட்சி, இயற்கை காட்சி வச்சு ஒரு கண்ணாடி பிரேம்ல வச்சா அது குறைஞ்சது ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற மூலப்பொருள் எங்கது? குப்பையில இருந்து கிடைக்கும். ஆக உழைக்கிறது சோம்பேறிகள் தான் உழைக்க முடியாது சொல்றோம். ஆக எனக்கு வேலை இல்லை என்று ஒருவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லவே வாய்ப்பே கிடையாது. ஆக அநேக வேலைகள் நமக்கு இருக்கிறது. ஆக உழைக்கக்கூடிய எண்ணம் வேணும், உழைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வேண்டும். இந்த தெசலோனிக்கே திருச்சபையின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று சொன்னால், அவங்க எல்லாருக்கும் நான் மீண்டுமாக இரண்டாம் வருகை குறித்து பேச வேண்டாம் என்று அதை தவிர்த்து விட்டோம். என்ன பிரச்சனை? ஆண்டவர் விடுவார், ஆகவே ஏன் வேலை செய்யணும், இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம், இருந்துட்டு நம்ம ஜாலியா ஆண்டவர் வந்தவன போயிடுவோம். அவிதமான ஒரு தவறான எண்ணம் வந்துவிடுது. அநேக நேரத்தில் நாம கூட அவிதமான சிந்தனைகள் இருக்க முடியும்.
ஆனால் உழைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. நாம் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நாம் உழைப்புக்கு நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அடுத்ததாக உழைக்கிறவர்கள் ஏன் உழைக்க வேண்டும் என்று சொல்லும் போது அங்கும் சில பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு வேலை செய்யாமல் ஆமா கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக ஆமா கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்கள். வாசிங்க. அடுத்தது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நல்லா கவனிங்க. இங்க அநேக நம்ம ஏன் வேலை செய்ய வேண்டும், எவ்விதமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு அநேக சான்றுகளை இங்க பார்க்கிறோம். முதலாவதாக மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு வேலை செய்யாமல். நீங்கள் எந்த ஒரு அலுவலகத்துக்கு நீங்க போனாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக நாம எதிர்பார்க்க எந்த ஒரு பரிபூர்ணமான நிலையை நீங்க எந்த ஒரு அலுவலகத்திலையும் நீங்க என்ன செய்ய பார்க்க, நீங்க எந்த ஒரு வேலை ஸ்தலத்திலும் நீங்க என்ன செய்ய, நீங்க எதிர்பார்க்க மாதிரியான ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலையை நீங்க பார்க்கவே முடியாது. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும், குறைகள் இருக்குதான் செய்யும். நீங்க இப்படியே நீங்க இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு இளைஞர் இருந்தார். அவர் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவாரு. அவர் மிஞ்சிய அதிகமா அவர் அந்த பகுதியில் அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சா ஒரு 3 மாசம் வேலை செய்வார். அப்புறமா அந்த வேலை அப்புறமா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவர் வேலை இல்லாம இருப்பார். என்னன்னு கேட்டா சரியில்லை, அந்த இது சரியில்லை, அடுத்த வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார். இப்படியேதான் இருப்பார். ஆக எந்த ஒரு நிறுவனங்களை நீங்க வேலைக்கு போனாலும் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாத இடமே இல்லை. நீங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. யாரா இருந்தாலும் சரி. சில நேரத்துல நாம செய்கிற அப்படிதான், எந்த ஒரு இடத்துல நீங்க வைத்தாலும் அந்த இடத்த நீங்க குறை சொல்லுவீங்க. குறை சொல்றதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஒரு முறை ஒரு தாத்தா ஒருத்தர் நல்லா தூங்கி நின்றாராம். அவர் தூங்கி நின்றவருக்கு நல்லா தூக்குற பேர பிள்ளைங்க, விளையாட்டு பிள்ளைங்க பார்த்துட்டு இந்த தாத்தாக்கு மீசை வெள்ளையா இருக்குது, அதனால நாம அவருக்கு கருப்பு அடிப்பட்டா என்னன்னு சொல்லிட்டு தேடி பார்த்திருக்காங்க. அங்க கருப்பு நெயில் பாலிஷ் இருக்குது. அந்த கருப்பு நெயில் பாலிஷ் தாத்தா தூங்கும் போது மீசையில அதை அடிச்சு விட்டுருக்காங்க. தாத்தா அப்படி எழுந்திருக்காரு. எழுந்த உடனே மூக்க அப்படி மோந்து பார்த்திருக்காரு. என்ன இந்த ரூம் ஃபுல்லா நெயில் பாலிஷ் வாசனையா வருது அப்படின்னு நினைக்கிறாரு. அது மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்திருக்காரு. அந்த ஹாலுக்கு வந்தாரு. ஹாலில் பூந்து பார்க்கிறாரு. இங்கேயும் நெயில் பாலிஷ் வாசனையா இருக்குது. அடுத்தது உள்ள பெட்ரூமுக்கு போனாரு. திருப்பி மூக்க உரிறாரு. உரிஞ்சா இங்கேயும் நெயில் பாலிஷ் வாசனையா இருக்குது. கிச்சன் போறாரு. அங்க மோந்து பார்க்கிறாரு. அங்கேயும் நெயில் பாலிஷ் வாசனை. அடுத்து டாய்லெட் போறாரு. அங்கேயும் என்னடா வீடு முழுக்க ஒரே நெயில் பாலிஷ் ஆயிருக்குது. நானா அந்த பக்கம் பால்கனியை திறந்து அங்க வெளியே பாக்குறாரு. அங்க முழுக்க உறிஞ்சி பார்த்தா அங்கேயும் சொல்ற. கடைசியா சொன்னார், என்ன தெரியல, இன்னைக்கு உலகமே நெயில் பாலிஷ். இப்படி குறை சொல்றவங்க இப்படிதான் குறை சொல்றாங்க. இவன் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, காலேஜ் சரியில்லை, இது சரியில்லை. பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை எங்க இருக்குது? உன் மூக்கு மேல இருக்குது பிரச்சனை. பிரச்சனை ஊக்கிட்ட வச்சுக்கிட்டு இவன் பாஸ்டர் சரியில்லை, அவன் பிஷப் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனுக்கு கட்சி வரைக்கும் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஊக்கிட்ட இருக்குது. ஆகவே
நாம் ஒருபோதும் என்ன செய்யணும், இங்க வேலை பார்க்கிறோம், நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒருபோதும் மனுஷனை பிரியப்படுத்த நீங்க வேலை செய்யாதீங்க. நீங்கள் ஒருபோதும் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒருபோதும் நீங்க என்ன செய்ய வேலை மனுஷனை பிரியப்படுத்துகிறதுக்காக வேலை செய்து நீங்கள் எந்த ஒரு மனிதனை நீங்க பிரியப்படுத்த முடியாது. அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, எந்த காரியத்திலேயும் நீங்க மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு வேலை செய்யாமல் யாருக்காக நாம் வேலை செய்கிறோம்? யாருக்காக வேலை செய்கிறோம்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, ஆமா, கவனமில்லாத இருதயத்தோட நாம வேலை செய்ய கடவோம். ஆனா இன்னைக்கு எதுக்காக வேலை செய்யறாங்க? 24வது வசனத்துல வாசிக்கிறோம், கொலைசியர் 3:24. எதை செய்தாலும் அங்க அநேகர் என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் மனுஷனுக்கு என்று செய்யாமல், அங்கதான் மாத்திட்டாங்க, கர்த்தருக்கு என்று செய்யாமல் அவங்க என்ன செய்யறாங்க, பணத்துக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கன்னு வசனத்தை வாசிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அது மிக ஆதாம் ஏவாளுக்கு பணம் அங்க அது ஒரு முக்கியம் அல்ல, அவங்க பணத்துக்காக அவங்க உழைக்க சொல்லவில்லை. இரண்டாவது, நீங்கள் இந்த காலத்திலும் சரி, நீங்க பணத்துக்காக வேலை செய்வீர்கள்னா ஒருபோதும் நீங்க திருப்தி காண முடியாது. பணத்துக்காக நான் வேலை செய்ய சொல்லவில்லை. ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நாம் உழைக்க முடியாத ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் உழைக்க வேண்டியவராக இருக்கிற கர்த்தருக்காக. ஆனால் நீங்க பணம் 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 என்று சொல்லுகிறவர்கள் அநேக நேரத்தில் பணத்தை பார்த்து விட்டு குடும்பத்தை கோட்டை விட்டு விட்டார்கள், பிள்ளைகளை கோட்டை விட்டு விட்டார்கள். ஒரு அருமையான நேரத்தை எச்சரிப்பான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். மனோன்னு சொன்னாங்க, என்ன உங்க மகனை MBBS படிக்க வைக்க போறீங்களா, டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா, படிக்க வச்சு நீங்க நரகத்துக்கு அனுப்ப போறீங்க. அதுதான் நான் அநேக நேரத்தில் நினைக்கிறேன். என் பிள்ளை நிறைய படிக்கணும், பெரிய கல்லூரியில இடம் கிடைக்கணும். ஆனா உன் பிள்ளை பரலோகம் போறதை குறித்து எனக்கா யோசிக்கிறோமா? ஆகவே நாம் மிக தெளிவாக நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டும். அரகுர மனசோட முழுமையான ஈடுபாடோடு கூட செய்யுங்க. ஆக மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நம்ம வாசிக்கிறோம், இவ்விதமாக உழைக்கிறதுல முதலாவதாக ஊழியர்கள் மாதிரிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அழைத்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஊழியர்கள் முதலாவதாக தங்களுடைய சபை மக்களுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். உண்மையாகவே ஊழியர்களுடைய உழைப்பு சபை மக்களுக்கு அது மாதிரியாக இருக்க வேண்டும். ஆக எங்க போதகர் அவர் உழைக்கிற போதகர் என்று சொல்ல வேண்டும். ஆக சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியாது, சபை மக்களுக்கு மாதிரிகளாக இருக்க முடியாது. ஒருவேளை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட மக்கள் நம்மை நம்புகிறார்கள், மக்கள் நம்மை என்ன செய்கிறார், நம்மை மதிக்கிறார்கள். ஆக இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொண்டு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஊழியர்களாக இருக்கக்கூடாது. அநேக நேரத்தில் தற்கால ஊழியர்களுடைய நிலைமை அவிதமாக இருக்கிறது. முதலாக ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் உழைக்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். நான் சென்னையில பெந்தகோஸ்த சபைகளோடு கூட நான் அநேக மக்களோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறேன். அப்போ ஒரு பெண்டிகாஸ் போதகர், ஒரு பெரிய சபையினுடைய போதகர், எப்படியோ ஒரு 500-600 மக்கள் அவங்க சபைக்கு கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்னையும் ஒரு சில போதகரையும் அழைத்தார். என்ன எதற்காகனா, அவங்க மகனை ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி நாங்க அவனை கன்வின்ஸ் பண்ணணும். என்ன நிலவரம் அப்படிங்கிறத நானும் பார்க்கறதுக்கு போனேன். என்னன்னு, அவன் மகன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவன் சொன்னான், எங்க அப்பா 6 நாள் சோம்பேறி, 7ஆவது நாள் ஒரு நாள் மட்டும் தான் அந்த என்ன செய்யறான், வேலை செய்யறான். என்ன அப்படி இருக்க சொல்றீங்களா? ரொம்ப தெளிவா இருக்கிறான். மற்ற கூட வந்த பாஸ்டர் எல்லாம் பெண்டிகாஸ் பாஸ்டர்,
அவங்கெல்லாம் எப்படியாவது அவனை ஊழியத்துக்கு வர வைக்கணும், அவனை கட்டாயப்படுத்துறாங்க. நான் வந்து சொன்னேன், ரொம்ப தெளிவாகிறாங்க அவன், தயவுசெய்து அவனை வற்புறுத்தாதீங்க. நீங்க மாதிரிகளா நீங்க இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அவனை ஊழியத்துக்கு கூப்பிடலாம். நீங்க முதல்ல மாதிரியா இல்ல, நீங்க முதல்ல வேலை செஞ்சு காட்டுங்க. எங்க அப்பா சோம்பேறி, வார்த்தை ஒரு நாள் வேலை செய்ய என்னைய சோம்பேறி எடுக்க சொல்றீங்கன்னு கேட்கறான். இப்ப ஊழியர்கள் மாதிரியா இல்ல, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள சொல்றாங்க மாதிரியா இல்ல. அவ உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஊழியர்கள் அங்க பாக்குறோம். அவ எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. நீங்க என்ன செய்ய, நாங்கள் அவிதமாக இருந்தோம், எத்தனை ஊழியர்கள் அவிதமாக தைரியமாக சொல்ல முடியும்? நாங்கள் உழைக்கிறவர்களாக ஒருபோதும் நாங்கள் என்ன செய்யல, உங்களிடத்திலிருந்து பிடுங்கி திங்கிறவர்களாக அல்ல, நாங்கள் உழைக்கிறவர்களாக இருந்தோம் என்று தைரியமாக சொல்ல முடிந்தது. 9வது வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால அப்படி நாங்கள் செய்யல, நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு. எத்தனை ஊழியக்காரங்க நீங்க மாதிரியா இருக்கிறாங்க. ஆக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அதுக்கு அதுதான் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அமிதமாக இருக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆக ஒருபோதும் உழைப்புக்கு நாம் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சோம்பேறிகளை ஒருபோதும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஒருபோதும் சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அடுத்ததாக இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ஏன் நான் கிறிஸ்தவனாக, நான் இவ்விதமாக உழைக்கிறவனாக, நான் சரீர ரீதியாக உழைக்க வேண்டியவனாக இருக்கிறேன்? அடிப்படையில என்ன, எதன் அடிப்படையில நான் உழைக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்க வாசிக்கிறோம், முதலாவதாக ஒரு கிறிஸ்தவனாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவனாக நான் உழைக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு எவ்விதமாக எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் கொண்டு பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு. ஆமா, ஆதி முதல் தேவனை உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கருணாளிகளாக இருக்கிறோம். முதலாவதாக நான் கிறிஸ்தவனாக இந்த வார்த்தைகளை நான் எதன் அடிப்படையில நான் உழைக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக என்னுடைய ரட்சிப்பை நான் திரும்பி பார்க்கும் போது அது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. அதை நாம் நோக்கி பார்ப்போமானால் உண்மையாகவே நாம் உழைப்பதற்கு நாம் சோம்பேறிகளாக இருக்க முடியாது. அப்ப அந்த ரட்சிப்பை எவ்வளவு பெரிய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன், இவ்வளவு மகத்துவமான ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? அங்க வாசிக்கிறோம், என்னுடைய ரட்சிப்பு எப்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது? ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால். ஏதோ எனக்காக கடவுள் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்பது தற்செயலாக ஒரு நிகழ்ந்த ஒரு காரியம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு சில புண்ணியங்களை நான் செய்தபடினால அல்ல, அல்லது என்னுடைய பெற்றோர் ஒரு சில நல்ல பக்திமான்களாக இருந்தார்கள் என்பதற்காக அல்ல, அல்ல நான் போய்கொண்டிருக்கிற திருச்சபை ஒரு நல்ல ஒரு அருமையான சபை, அது எனக்கு என்ன செய்கிறது, எனக்கு ரட்சிப்பை கடவுளத்திலிருந்து பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி அல்ல. இதன் அடிப்படையில் அது என்னுடைய ரட்சிப்பு ஆதி காலம் முதல் கடவுளால் என்ன செய்யப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் எனக்காக பலியிடப்பட்டது 2000 வருடத்துக்கு முன்பதாக. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்ன எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டவராக அவர் என்ன செய்வார்? ஏன், எதற்காக? என்னுடைய பாவத்திற்காக, என்னை மீட்கும்படி. அங்க மிக தெளிவான 2 வார்த்தைகளை அங்க வாசிக்கிறோம். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்படையும்படி. இதன் மூலமாக இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால. நீங்க நிறைய பேருக்கு ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, வியாதி சுகமானதுனால ரட்சிக்கப்படலாம் நினைச்சுக்கிறாங்க. அந்த போதகர் ஜெபம் பண்ணாரு, வியாதி சுகமாச்சு, ஆகவே அன்னையிலிருந்து நான் சர்ச்சைக்கு வரேங்க. வியாதி சுகமாகிறது ரட்சிப்பு கிடையாது. திருப்பி உங்களுக்கு வியாதி வர எப்ப வேணாம். ஒருவேளை கிடைக்காத வேலை எனக்கு கிடைச்சது, அதுக்காக நான் ரட்சிக்கப்பட்ட அர்த்தம் இல்லை.
ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாரு, எனக்கு வந்து வேலை கிடைச்சது. இல்ல எனக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லை, ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாரு, அதனால எனக்கு குழந்தை கிடைச்சது, அதனால நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனா? மிக தவறான ஒரு ரட்சிப்பை குறித்த தவறான நம்பிக்கைக்கு இந்த நாட்கள் அது கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பு என்பது இவ்விதமான காரியம் அல்ல. அது என்ன சொல்லி வாசிக்கிறோம்? பரிசுத்த, நீங்க ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இந்த காரியம் நடக்கணும். அப்ப சத்தியத்தின் மீது விசுவாசம் எனக்கு வரணும். சத்தியம் எனக்கு போதிக்கிறது, நான் பாவி என்று என்ன சொல்லுகிறது. நான் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்தேன், நான் ஒரு மிக நல்லவன், நான் அநேக புண்ணியங்களை செய்தவன், நான் அவிதமாக என்னுடைய கருத்தினாக நான் என்னுடைய எண்ணத்தை நான் எண்ணம் கொண்டிருந்தேன். இப்போது இந்த சத்தியம் வேதம் எனக்கு, இந்த கிறிஸ்தவ வேதம் என்னை போதிக்கிறது, நான் பாவி என்று. நான் பாவி என்று இந்த வேதம் என்னை போதிக்கிறது, அதை நான் உண்மை என்று உணர்ந்தேன். ஆக சத்தியத்தினாலே நான் என்ன செய்ய, பரிசுத்தமாக்கப்படுகிறேன், ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறேன். அந்த சத்தியத்தை நான் விசுவாசித்தேன். அந்த சத்தியத்தை விசுவாசித்தபடினாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தமாக்குகிற பணியிலே அவர் தொடர்ந்து என்னை பயன்படுத்துகிறபடினாலும் அவரால் நான் என்ன செய்யப்படுகிறேன், தொடர்ந்து பரிசுத்த செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக இவ்விதமான அனுபவங்கள் எல்லாம் இல்லாத பட்சத்துல வேறு வழியில வருகிறது, ஒருபோதும் அது ரட்சிப்பாக இருக்க முடியாது. ஆக இது நான் கிறிஸ்தவன் என்ற நிலைப்பாட்டை எனக்கு கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்தவன் என்கிற நிலைப்பாடு என்னை என்ன செய்கிறது, என்னை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னை உழைக்கும்படியாய், மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்கும்படி என்னை என்ன செய்கிறது, என்னை வழிநடத்துகிறது. ஆக இவ்வளவு பெரிய இந்த ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்யப்படுகிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு உலக தோற்றம் முதல் என்ன செய்யப்பட்டது, எனக்காக ஏற்படுத்தப்படுது. கடவுளுடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி ஒரு ஏற்ற நாளிலே கர்த்தர் என்ன செய்த, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை சந்தித்தார். இந்த ரட்சிப்பின் காரியத்துக்குள்ளாக நான் வந்தேன். ஆக இந்த ரட்சிப்பு அதன் அடிப்படை தான் என்ன செய்யணும், அவருடைய கட்டளையை நான் கீழ்ப்படிய வேண்டியவனாக இருக்கிற இந்த மாபெரும் ரட்சிப்பை, மகா பெரிய ரட்சிப்பை நான் இலவசமாக கிருபையாக பெற்றுக்கொண்டு அதற்கு நன்றிக்கு அடையாளமாக நான் கீழ்ப்படிய வேண்டியவனாக இருக்கிறேன். நான் ஏன் உழைக்கிறேன்? இது கர்த்தருடைய கட்டளை. நான் உழைக்க வேண்டும் என்பது, நான் உழைக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய கட்டளை. ஏன் இது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்? இலவசமான ஒரு பெரிய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே உழைக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேன். ஆக ஆண்டவர், இதுதான் நான் அநேக நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கே சொல்லுவேன். ஆண்டவர் எதுக்கு கை கால் கொடுத்திருக்கிறார்? எதுக்கு கை கால்? நல்ல என்ன செய்யற, நல்ல நமக்கு கை கால ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எதுக்கு உழைக்கிறது. இப்ப நான் சொன்னேன், நீங்க உழைக்கிறனா உனக்கு எதுக்கு கை கால்? நீ பைபிள் வாசிக்கிற, உன்னால பைபிள் வாசிக்க முடியல, உனக்கு எதுக்கு கண்ணு? ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னாக்கா உன் கண்ணு போயிடும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னாக்கா உன் கை போயிடும், உன் கால் போயிடும். ஏன்னா அது இருந்து என்ன செய்யுது, அது பயன்படுது. அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணுமா நமக்கு? அப்படி வந்த பிறகுதான் ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், எவ்வளவு துக்கமான, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் எவ்வளவு அருமையான நமக்கு உழைக்கும்படியான கை கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கண்களை கொடுத்திருக்கார், படிக்கும்படியான பார்வையை கொடுத்திருக்கிறார், அறிவு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வாய்ப்புகளும் பெற்றும் நாம் அதை செய்யாமல் இருக்கிறோமானால், நாம் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்கோமானால் அது எதற்கு நமக்கு? எதுக்கு நமக்கு கை, எதுக்கு நமக்கு கால், எதுக்கு நமக்கு கண்ணு? ஆகவே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் போயிடும், இருந்தது பயன் இல்லை. அது அந்த நிலைமை வரணுமான்னு கேட்க. ஆகவே ஆண்டவர் இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்துக்க, அதுக்கு நன்றிக்கரனாக நான் உழைக்க வேண்டியவனாக இருக்கிறேன். நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய முடியாது. மிக தெளிவாக அங்க சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. இது கொலோசியர் 3:10. ஒருவர் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால்
ஆமா, ஒரு சிலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. வீட்டுல சாப்பிடணும்னா எப்படி கஷ்டம் இல்ல, வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. காலையில குழந்தைய எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அண்ணன் வீடு, அத்தை வீடு, மாமா வீடுன்னு அங்க போயிட்டு இங்க சாப்பிட்டு சாயந்தரம் இன்னொரு வீட்டுல சாப்பிட்டு வரும்போது ஒரு 3 இட்லி புருஷன் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆள் நாங்க பார்க்கறோம். ஒரு சிலர் வருவாங்க, லீவுக்கு வரேன்னு சொல்லுவாங்க, லீவுக்கு வருவாங்க. காலை 3 நாள் 5 நாள் பட்டியல் போட்டு வருவாங்க. காலையில இவங்க வீடு, மத்தியானம் இவங்க வீடு, சாயந்தரம் இவங்க வீடு, மறுநாள் இவங்க வீடு, அத்தை இவங்க வீடு. ரொம்ப சந்தோஷம். இவங்க சொந்தக்காரங்க யாராவது அவங்க வீட்டுக்கு போனோங்க, அவங்க ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்க வரீங்கன்னு சொன்னா கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்தீங்கன்னா வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. அப்படியே வாசல்ல நின்று ஐயோ நாங்க ரொம்ப வேலையாகிறோங்க, அங்க போனோங்க இங்க போனோங்கன்னு கிளம்பிடுவாங்க. இது மாதிரி நிறைய பேரை பார்க்கணும். அப்ப நல்லா கவனிங்க. வேலை இவங்கெல்லாம் யாருன்னா வேலை செய்ய மனதில்லாதவர்கள், வேலை செய்ய மனதில்லாதவர்கள். ஆமா, அவங்க உழைச்சி அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, எண்ணம் கிடையாது, புத்தி கிடையாது. நோ, உடம்பு வளைஞ்சு வேலை செய்யணும்னா வலிக்கும். ஆனா அடுத்தவங்க வேலை செஞ்சு போட்டா நல்லா உட்கார்ந்து திங்கது. அவன் நல்லா கவனிங்க. அப்ப நீங்க உழைக்க வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் ஆமா கூடாது என்று கட்டளையிடவில்லையா? அப்புறமா உங்களில் அப்புறமா சிலர் யாதொரு வேலையும் இல்லாமல், நீங்க வேலை இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? வேலை இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? எல்லாரும் வந்து யுத்தத்துக்கு போயிருக்கும் போது வேலையே இல்லைன்னு ஒருத்தன செஞ்சான். உப்பரிகையில என்ன செஞ்சான்? உப்பரிகையில ஒலாவினான். நீங்க வேலை இல்லைன்னு நீ உப்பரிகையில ஒலாவினா உனக்கு பாக்குற காட்சியில இப்படிதான் இருக்கும். எந்த வீட்டுல எந்த பொண்ணு குடிக்குது இதுதான் தெரியும் உன் கண்ணில். ஏன் வேலை இல்லை என்று சொல்லி நீங்க ஒருபோதும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கவளா இருந்தா எப்படி நீங்க வீணாக்குவீங்க? அன்னைக்கு அவரு உப்பரிகையில உலாவினாரு, இன்னைக்கு இவரு இன்டர்நெட்ல உட்காந்துக்கிறாரு, இன்னைக்கு கையில செல்போன்ல உட்காந்துக்கிறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க போனாலும் பார்த்தா ஆளுங்க எல்லாம் யாருமே வேலை இல்லாம இல்ல, எல்லாம் பிஸியா இருக்கும் செல்போன்ல. 24 மணி நேரமும். அதாவது முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்தா ஒருத்தர் பேசிக்குவாங்க. இப்ப யாருமே பேசிக்கிறது கிடையாது. பஸ்ல உட்கார்ந்தா ஒருத்தர் பேசிக்குவாங்க. இப்ப யாருமே பேசிக்கிறது கிடையாது. எங்க போறீங்க, எங்க வந்தாங்க, அவன் பாட்டு காதுல செல்போனை மாட்டேங்க, அவன் பாட்டு கேட்டுன்னு வரான். ஒண்ணு வந்து வீடியோ வச்சுன்னு வீடியோ பார்த்துன்னு வராங்க. அந்த ஒருவருக்கு ஒரு தொடர்பே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இது வந்து நவீன என்ன 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 உலகம் இது? இன்டர்நெட் உலகம். அதுக்கு என்ன சொல்றாங்க? தகவல் தொடர்பு. ஆமா, தகவல் தொடர்பு யுகம். தகவல் தொடர்பு யுகம். ஆனா இங்க ஒருத்தர் உறவு இங்க அறுந்து போச்சு. அப்ப நல்லா கவனிங்க. வேலை இல்லை என்று சொன்னால், நீங்கள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க பாவம் தான் செய்வீங்க. ஏன்? ஒரு பழமொழி கூட இருந்ததுல, லேசி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். லேசி மைண்ட் வந்து டெவிலுடைய ஒர்க் ஷாப். அது என்னது தமிழ்ல சொல்லலாம்? சோம்பேறியின் மனது பிசாசின் தொழில் கூடமா. சோம்பேறியா நீங்க இருந்தீங்கன்னா போதும், அடல பிசாசு பயங்கர பிஸி ஆயிடுவாங்க உங்ககிட்ட. ஆகவே நான் என்ன செய்வேன்? இதற்காக நான் ஏற்கனவே சொன்னோம், எதற்காக நான் உழைக்கிறவளாக இருக்க வேண்டும்? வீண் அலுவற்காரராய், அங்க பாருங்க, வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று ஆமா நாங்க கேள்விப்படுவோம். உங்களுக்கு வேலை இல்லை என்று சொன்னால் அந்த பஸ் ஸ்டாப்பிங் நினைப்பீங்க, இந்த பஸ் ஸ்டாப்பிங் நினைப்பீங்க, அங்க போவீங்க, இங்க பேசுவீங்க, அங்க பேசுவீங்க. அப்புறமா 2 நாள் கழிச்சு சண்டை வீடு தேடி வரும். ஆகவே ஒருபோதும் வேலை இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா நாம் ரட்சிப்பை திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய மாபெரும் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு பெற்றவர்களாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து
அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த காரியத்தை செய்ய முடியாத என்ன செய்ய அவர் கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 12 வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. ஆமா, நல்லா இது அன்னைக்கு அநேக முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஏன் அதை அவர் உதாரணமா சொல்றாரு? நீங்க உங்க சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. உங்க நீங்க சாப்பிடறதுக்கு முன்பதாக உங்களுக்கு என்ன செய்யணும்? முன்னால தட்டுல சாப்பாடு வைக்கப்பட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த சாப்பாடை யோசிச்சு பாருங்க. அதுல எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு? எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு? ஒரு விவசாயியுடைய உழைப்பு இருக்குது. அப்புறமா அதை எடுத்து என்ன செய்யறான்? அதை மில்லுக்கு கொண்டு போய் அதை அரைக்க, அந்த மில்லு அரிசி ஆலை, அவனுடைய வேலை, அவனுடைய உழைப்பு இருக்குது. அடுத்தது அதை வாங்கிற ஒரு மொத்த வியாபாரி, அதை கொண்டு வந்து வைக்கிற ஒரு சில்லறை வியாபாரி, அதுக்கப்புறமா அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். அதுக்கப்புறமா வீட்டில் என்ன செய்யறாங்க? பல்வேறு விதமான காய்கறி தோட்டத்திலிருந்து வந்த காய்கறி, அப்புறமா வேற மளிகை ஐட்டம், இவ்வளவு பேருடைய வேலைலாம் சேர்த்துதான் அவரை மிக எளிமையாக. நீ உனக்கு இன்னும் அருகதை இருக்குது, அது சாப்பாடு உன்னை பார்த்து கேள்வி கேட்குது, என்னை திங்கிறதுக்கு உனக்கு யோகிதை இருக்குதா? அப்ப அத்தனை பேருடைய உழைப்பு அதுல இருக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க வேலை செய்யலன்னா என்ன செய்யாதீங்க? ஆமா, சாப்பாடு போடாதீங்க. சாப்பாடு போடாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அப்பா கண்டிச்சாருன்னா அம்மா என்ன செய்வாங்க? திட்டுத்தனமா சோறு கொடுப்பாங்க. அம்மா கண்டிச்சா அப்பா மேல திட்டுத்தனமா காசு கொடுப்பாங்க. ஸ்கூல்ல போய் வாங்கி சார் உருப்படும். அது அதனால கவனிங்க, தயவு செய்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சிறு வயது முதல் கொண்டே நாம் என்ன செய்யணும்? உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அது பிறகு இன்னொரு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 15ஆம் வசனம் வாசிக்கலாம். இத 13, 14, 15 எல்லாமே வாசிக்கலாம். சகோதரரே, நன்மை செய்வது, நல்லா கவனிங்க, உழைப்போடு கூட நீங்க உழைக்கிறதா ஒரு நன்மை. நிச்சயமாக நீங்கள் எந்த வகையில உழைத்தாலும் அது என்ன செய்யும்? ஒரு வகையில நன்மையாதான் அந்த என்ன செய்யும் முடியும். ஆக ஒருவேளை அந்த நன்மையுடைய அளவு வித்தியாசமா இருக்கலாம். நான் உழைக்கிறதுக்கும் நீங்க உழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா நிச்சயமாக உழைப்பதனால அது நன்மை. நன்மை செய்ய ஒருபோதும் என்ன செய்யுங்க? நீங்க உழைப்பதற்கு ஒருபோதும் சொந்து போகாதீங்க. நீங்க உழைப்பதனாலே அது நன்மையாக தான் இருக்கும். மேலும் ஆமா, இன்னைக்கு பாதி பேர் சர்ச்சில் இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்க கூட கலக்க கூடாதுன்னா பாதி பேர் என்ன, முக்கால்வாசி 75% சபையை விட்டு தான் வெளியே அனுப்பணும். அப்படிப்பட்டவங்களோட கலவாதிருங்கள் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? நிறைய பேரை சபையை இதன் அடிப்படையில நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ்கம்யூனிகேஷன் பண்றதா இருந்தா எத்தனை பேரை பண்ண வேண்டியிருக்கோம்? முதல் விஷயம் பாஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் அன்னைக்கு நேரத்துல. இல்ல, அப்ப அவர் மிக தெளிவா சொல்லுவாரு, நீங்க என்ன செய்யுங்க? அவனோட கூட கலவாதிருங்கள். ஆனாலும் என்ன சொல்றாரு? அவனை சத்ருவாக எண்ணாமல், என்ன சபை விசுவாசிகளை பத்தி அவர் பேசுகிறார். அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஏன் சொன்னா, அவனை வெறுப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, அவனை தவிர்ப்பது நம்ம நோக்கம் அல்ல. எப்படியாவது அவனை மனம் திரும்பி வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனை என்ன செய்ய வேண்டும்? அவன் மனம் திரும்பி வர வேண்டும் என்பது நம்ம நோக்கம். எதற்காக நம்ம கண்டிக்கிறோம்? எதற்காக நம்ம சிக்ஷிக்கிறோம்? அவர்களை சத்ருவாக எண்ணி அவர்களை புறம்பாக்குவது நம்முடைய நோக்கம் அல்ல. எப்படியாவது அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்யணும்? நாம் நமது திருச்சபையில நடைமுறையில உழைக்கிறவர்களாக, உழைப்புக்கேற்ற வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல குறிப்பிட்ட இந்த வேலை தான் வேணும்னு என்ன செய்வாங்க? அலைவாங்க. அதுல பாதி வயசு போயிடுவாங்க.
அதுக்கப்புறமா கடைசியில வயசு கடந்த பிறகு என்ன ஆகும்? வேற வழி இல்ல, எது கிடைச்ச வேலையை செய்யலாம், அப்பதான் ரொம்ப லேட்டா டிசைட் பண்ணுவார். ஆகவே நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு எத்தனை விதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிற, குறிப்பாக இளைஞர்கள் எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அவ்வளவு வாய்ப்புகளை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளு. கிடைக்கிற ஒரு வாய்ப்பை நீங்க உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் நீங்க என்ன செய்யாதீங்க, இழக்காதீங்க. கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் என்ன செய்யணும், ஒருவேளை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவேளை டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர், வேற என்னென்ன விதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் இளைஞர்கள் என்ன செய்யணும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் என்ன செய்கிறது இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நம்ம வேற எந்த விதமான காரியத்தை சாக்கு போக்கையும் சொல்லி நம்ம ஒருபோதும் தவிர்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். அதனுடைய அடையாளமாக நாம் உழைப்பை என்ன செய்ய வேண்டும், நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் உழைக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவ்விதமான ஒரு சாட்சியை இந்த உலகத்துக்கு நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோம்பேறி உலகம், நீ உழைக்காமலே எவ்விதமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நவீன யுக்திகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் நாம் உழைக்கிற மக்களாக கிறிஸ்தவ மக்கள் நம்முடைய ரட்சிப்பை, இதன் மூலமாக நமது ரட்சிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உழைக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம சமுதாயத்தில் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நம்மை நாமே அவருடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நாம் கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய பெரிய ரட்சிப்பை பெற்ற நாம், இலவசமான ரட்சிப்பை பெற்ற நாம் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உழைக்க முடியாத ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேலை இல்லை என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. சோம்பேறிகளாக இருப்பதற்கு எந்த விதமான காரணத்தை நாம் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையா இறங்கும், தயவா இறங்கும். இந்த கண்களை எங்களுக்கு கிருபை கிடைக்கப்படும். ஆண்டவரே, எங்களுக்கு தயவு கிடைக்கப்படும் என்றார். கர்த்தர் கிருபையா இறங்கும், பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உழைக்கிற மக்களாக, பிரயாசப்படுகிற மக்களாக, ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் வேலையற்று சோம்பி திரிகிற மக்களாக இல்லாமல் ஆண்டவரே, எங்களை உழைக்கிறவர்களாய் சுறுசுறுப்போடு கூட நாங்கள் உழைக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த பெரிய ரட்சிப்புக்கு ஆண்டவரே பாத்திரவான்களாய் எங்களை தெரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்த முடியாது. நாங்கள் உழைக்கிறவர்களாய் எங்களை சாட்சிகளாய் நிறுத்தபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கும், பெரிய காரியங்களை செய்யும், நீரும் நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.